Hello everyone, N.NAVEEN Kumar. எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து Foyer யூனிட்டில் வந்து சார்கோலோட வந்து பண்ணியிருக்கோம். இந்த Foyer யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பேசேஜ் மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வேறு மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தா ஸ்டாச்சு வைக்கிற மாதிரி வந்து இதில் பிளான் பண்ணியிருக்கோம். அதோட சார்கோலோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது, அதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி சார்கோல் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்லாம் இருக்குது. பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். மெயின் என்ட்ரன்ஸ் இந்த Foyer யூனிட்டில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த யூனிட்டுக்கு மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து நான் பேசுகிறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேனலிங் வந்து பண்ணி அதுக்கு மேலே வந்து சார்கோல் ஷீட்ன்றது வந்து போட்டிருக்கும். இந்த சார்கோல்ன்றது வந்து இந்த மாதிரி டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். உங்களுக்கு இது வந்து ஒரு லாங் வியூலேருந்து இல்லை ஒரு கிட்டேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த சார்கோல் ஷீட்ன்றது வந்து ஒரு 4 ஃபீட்டில் வந்து வரல, அதனால் 2 ஃபீட்டு கிட்டே வந்திருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து இந்த டிசைன் ஒர்க்குன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கோம். இது வந்து டீ பட்டி வந்து அதோடய டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் மேக் பண்ணியிருக்கோம். ஒரு லாங் வியூலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து பார்க்கும்போது அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்படி தான் இருக்கும். கீழே வந்து ஃப்ளோட்டிங் செல்ஃப் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் என்ன வேணும் கூட வச்சுக்கலாம். இங்கே வந்து புத்தரை வந்து வச்சுருப்போம். நீங்கள் என்ன வேணும் வச்சுக்கலாம். பட் என்னென்னா இது வந்து பண்ணும்போது நீங்கள் என்ன வெயிட்டு வைக்கிறீங்கன்னு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது வந்து சிலை அந்த மாதிரி வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்டோனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட் வெயிட் மெட்டீரியல் ஏதாவது நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே லைட் வெயிட்டு தான். அதனால் உங்களுக்கு வந்து உட்டன்லேயே வந்து பண்ணிங்கனாலே போதும் தான். இது மேலே வந்து சேம் அதே மாதிரி தான் ஃப்ளோட்டிங் தான். பட் என்னென்னா இதில் வந்து ஸ்பாட் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு சைடு வியூவிலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பெட்ரூமோட வால். இந்த பெட்ரூமோட வால்லேருந்து அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ப்ரொஜெக்டை வர்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு நம்ம பேனலிங் வந்து இதில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து டைரெக்டாக வந்து ஒட்டுறது கிடையாது. இதுக்கு பேக்ரவுண்டில் வந்து ப்ளைவுட் போட்டு அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு பேனலிங் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னா ஒயரிங் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக வந்து பண்ண முடியாது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம். இதான் ஓவரால் வந்து ஃபினிஷிங். நீங்கள் ஒரு வால்லேருந்து டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைனில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சார்கோல்னாலே வந்து அது வந்து ஒரு லேமினேட்ஸ் மாதிரி வந்து ஷீட்டு தான். இது உங்களுக்கு இது மாதிரி டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டை வரும். 3D வந்து கிடையாது. 3Dனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் வியூவிலேருந்து பார்க்கும்போது 3D மாதிரி தெரியும். பட் ஏன்னா இது வந்து ப்ரொஜெக்டை மேலே வந்துருக்கும். அப்போது உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து இருக்கும் உங்களுக்கு.
ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.